நம்ம இன்னைக்கு வீட்ல இருக்க பச்சரிசி வச்சு ரொம்ப டேஸ்டியான குழந்தைகளுக்குலாம் பிடிச்ச ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துக்கோங்க. அரிசியோட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். வறுத்தோன்னா தான் அரிசியோடைய ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கரகரப்பு தன்மை வரும். அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறலாம். பொதுவாக நம்ம அரிசியில் ஏதாவது ஸ்வீட் செஞ்சோன்னா அரிசியை ஊற வச்சு ஃபைனாக அரைச்சி அதுக்கப்புறமா பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இது போல் பண்ணும்போது நம்மளுக்கு நேரமும் குறைவாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்ல ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஒருவேளை உங்கள் மிக்சியில் ஃபைனாக அரைப்படலைன்னா நல்ல ஒரு ஜன்னி வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அதில் கப்பி இருக்கக்கூடாது. நல்ல நைஸான பவுடராக இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே கடாயில் பால் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/4 கப் அளவு நெய் இருக்கும். பொதுவாக ஸ்வீட்னாலே நெய் எந்தளவு அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். மொத்தமாக இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கப் அளவு நெய் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பால் பவுடர், சர்க்கரை இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். நான் இன்றைக்கி மெஷரிங் கப் எதுவும் யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்க சாதாரண கப் எடுத்திருக்கேன். அதில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்திருக்கேன். அதே போல் நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துகிட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் கட்டி படுற மாதிரி தான் இருக்கும். கைவிடாமல் நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது கட்டிகள்லாம் கரைஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 கப் அளவு தேங்காய் பவுடர், அப்படி இல்லைன்னா 1 கப் அளவு ஏதாவது நட்ஸை அரைச்ச பவுடர் சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும்போது இன்னும் நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இதுவுமே ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்தது. இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டியாயிருச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்துட்ருக்கோம். ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது போல் மசிச்சு விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நெய் தடவின ஒரு ட்ரே அப்படி இல்லைன்னா பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து 3/4 பாகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2 கலரில் ஸ்வீட் பண்ண போகிறோம். அதாவது டபுள் கலர் ஸ்வீட் பேக்கரிகளில் கிடைக்கும்ல, அந்த மாதிரி மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ இது போல் 3/4 பாகம் மாவை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது போல் லெவல் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பேச்சுலா இல்லைன்னா ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இது போல் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா லெவல் படுத்தியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன பவுலில் 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடருக்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் பவுடர் அப்படி இல்லைன்னா சாக்லேட் பிஸ்கட்டை ஃபைனாக அரைச்சிட்டு அதை கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். இதை ஒரு விஸ்க் இல்லைன்னா ஒரு ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் கலந்துட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா மீதம் இருக்க மாவை மறுபடிக்கும் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கொக்கோ பவுடரை சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த கொக்கோ பவுடர் அதுக்கப்புறம் அந்த மிக்ஸ்சர் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல் கலந்துட்டே இருங்க.
இப்போ பாருங்கள், இது நல்லா முழுமையாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம ஒயிட் கலரில் செட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்வீட் மேலவே இதையும் வச்சுருங்க. இப்போ இதையும் நல்லா லெவல் படுத்திக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. கடைசியாக இதில் அலங்காரத்துக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணின பிஸ்தா சேர்த்துட்டு அதையும் நல்லா டேப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதில் பீசஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் இதை நல்லா ஆற வச்சுருந்தேன். இப்போ ஓரங்களை இது போல் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணலாம். ஓரங்கள் எடுத்து விட்டு நீங்கள் டேப் பண்ணும்போது ஸ்வீட் வெளியில் வரலைன்னா லேசாக வந்து நெருப்பில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா டேப் பண்ணும்போது ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். இப்போ ஓரங்கள் எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இது போல் கவிழ்த்திடுங்க. நல்லா டேப் பண்ணிவிட்டு இந்த ட்ரேவை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை திருப்பி வச்சுருங்க. இப்போ இதை நம்ம விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ஷாப்லலாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். கட் பண்ணுற கத்தியில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அப்போ வந்து நம்ம கரெக்டான ஷேப்பில் கட் பண்ண முடியும். இப்போ இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பொதுவாக இந்த மாதிரி பர்ஃபிலாம் மைதா யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி அரிசியில் பண்ணும்போது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் நம்ம இதை செஞ்சு கொடுக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான அரிசி வச்சு ஸ்வீட் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.